நாட் கேப்பபிள். சரி, அப்ப நாட் கேப்பபிள் ஏன் சொல்றோம்னா இந்த ப்ராசஸ்ல ஃபெயிலியர்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ப்ராசஸ்ல ஃபெயிலியர்ஸ். If my control limit just overlaps the specification limit, this process is considered just capable, doubly capable, or not capable. What is the meaning? Come on. Just capable. Just capable. Beautiful. Just capable நீ எப்ப சொல்லுவோம்னா கண்ட்ரோல் லிமிட் போய் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டை டச் பண்ணிடு. இப்போ உங்களுக்கு கரெக்டா ஜாப் ஆஃபர் எப்போ வருது? ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளில போறீங்க, அப்பதான் ஜாப் வருது. எக்ஸாக்டா வருது. யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட். தட் மீன்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் கேப்பபிள். யூ மேட் இட். 4 வருஷம் டைம் கொடுத்தாங்க, 4 வருஷத்துல நீங்க அந்த வேலையை பண்ணிட்டீங்க. அதை 3வது வருஷத்துலயே பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல 7th செமஸ்டர்லயே பண்ணா எப்படி இருக்கும்? ஐ ஹியர் தட் ஆல் ஆஃப் யூ காட் பிளேஸ்ட். அப்படித்தானே? அப்ப யூஆர் ஆல் ஜஸ்ட் கேப்பபிள் ஆர் கிட்டத்தட்ட யூஆர் ஐ வுட் சே டபுள்லி கேப்பபிள் ஆர் மோர் கேப்பபிள்னு சொல்லலாம். Am I right? புரியுதா உங்களுக்கு? Yes sir. Yes sir. Very good. And a just capable process. What is the sigma level of a just capable process? 3 sigma sir. Very good. 3 sigma. How do we say the sigma level is 3 sigma? What is this distance taken between எந்த ரெண்டு பாயிண்ட் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கணும்? Average and specific limit. ஆவரேஜ்ல இருந்து Specific limit. ஆவரேஜ்ல இருந்து நியரஸ்ட் ஸ்பெசிபிகேஷன் லிமிட். உங்க ப்ராசஸ் ஆவரேஜ்ல இருந்து நியரஸ்ட் ஸ்பெசிபிகேஷன் லிமிட் எங்க இருக்கோ அதுதான் அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிக்மா லெவல்னு மெஷர் பண்றோம். அது ஜஸ்ட் கேப்பபிள் ப்ராசஸ்ல 3 சிக்மா லெவல்ல இருக்கும். ஒரு 3 சிக்மா ப்ராசஸோட சக்சஸ் ரேட் எவ்வளவா இருக்கும்? 99.73% success is guaranteed. அதுல என்ன பிரச்சனைனா ஷார்ட் டேர்ம்ல ஓகே, லாங் டேர்ம்ல இன்னும் அது வந்து குறைஞ்சிரும். இப்ப எல்லாரும் நேத்து முந்தா நாள் இன்னைக்கு 3 நாள் வந்து 6 சிக்மா பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6 சிக்மா பத்தின நாலேஜ், லீன் 6 சிக்மா பத்தின நாலேஜ் உங்களுக்கு டெஃபினட்டா கூடி இருக்கும், உங்க கேப்பபிலிட்டி மேல வந்திருக்கும். ஆனா 6 மாசம் கழிச்சு நம்ம திருப்பி எல்லாரும் மீட் பண்ணோம்னா இதே நாலேஜ் லெவல்ல நீங்க இருப்பீங்களா? இல்ல கொஞ்சம் மறந்து போயிடுமா? சொல்லுங்கப்பா. When we meet after 6 months, do you all remain in the same level with respect to your learning, or கொஞ்சம் மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? No sir, somewhat we will forget. கொஞ்சம் மறக்கும், பாதியில் கொஞ்சம் இல்ல நிறையவே மறந்து போயிடும் இல்லையா? அப்போ ஆல்வேஸ் லாங் டேர்ம் கேப்பபிலிட்டி ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டியை விட எப்படிதான் இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். லாங் டேர்ம் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கும்? ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டியை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப நம்ம 99.73 அப்படின்னு சொல்ற சக்சஸ் ரேட்டு இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா நம்ம கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, இல்ல 6 மாசம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு கேட்டு தெரியணும்னா ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டியை நீங்க யூஸ் பண்ண முடியாது, லாங் டேர்ம் கேப்பபிலிட்டியை தான் யூஸ் பண்ணணும். லாங் டேர்ம் கேப்பபிலிட்டி எப்பவுமே ஷார்ட் டேர்ம் கேப்பபிலிட்டியை விட கம்மியா இருக்கும். கிளியர்? Yes sir. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டபுளி கேப்பபிள் ப்ராசஸ் அப்படின்னு படிச்சோம். அதோட சிக்மா லெவல் எவ்வளோ? 6 sigma. அந்த 6 சிக்மா ப்ராசஸோட சக்சஸ் ரேட் எவ்வளவா இருக்கும்? 99.999% போயிடும். கிட்டத்தட்ட நீங்க தயார் பண்ற எல்லாமே வந்து will be accepted by your customer. கஸ்டமரால உங்க ப்ராடக்ட்டை ரிஜெக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்க ப்ராசஸை கேப்பபிள் ஆக்கியாச்சு. அது என்ன ப்ராடக்ட் ஆனா இருக்கும், ரைட்? எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர், வாட் எவர் ப்ராடக்ட் இட் இஸ், எல்லாரும் எனிவே வாட் we are offering is a product. The training is also a product, right? Similarly you can use the logic for services also. அப்ப 99.999 அப்படின்ற ஒரு இது நமக்கு அச்சீவ் ஆகுது. அப்புறம் நம்ம வேற என்ன பார்த்தோம் நேத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து வேற என்னெல்லாம் படிச்சீங்க? ப்ராஜெக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு படிச்சீங்களோ? பேசுங்கப்பா, இன்னைக்குதான் லாஸ்ட் நாள்.
15 செகண்டா முழுங்குறீங்க நீங்க. Yes, sir. Variation versus sigma Yes, sir. level. Variation versus sigma level. வேரியேஷனுக்கும் சிக்மா லெவலுக்கும். ஆமா, வேரியேஷன் ஜாஸ்தியாவ சிக்மா லெவல் என்ன ஆயிடும்? Low. It will be low, sir. Low, sir. வேரியேஷன் கூட சிக்மா லெவல் குறைஞ்சிரும். சிக்மா லெவல் Yes. குறைய நம்ம கேப்பபிலிட்டி குறைஞ்சிரும். நம்ம கேப்பபிலிட்டி குறைய நம்ம ஃபெயிலியர் ரேட் கூடிடும். ஃபெயிலியர் ரேட் கூட நம்ம கஸ்டமர்லாம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தனியாலாம் நின்றுட்டு இருக்கோம். ரைட்? ஸோ வேரியேஷன் தான் லைஃப்ல பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். எல்லா கம்பெனிலையும் ப்ராப்ளத்தோட ரூட் காஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வேரியேஷன். அந்த வேரியேஷனை கம்மி பண்றது தான் சிக்ஸ் சிக்மா. நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி இன்டர்வியூல போய் சிக்ஸ் சிக்மானா என்னன்னு கேட்டா வேரியேஷன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. யூ வில் பி இன்சைட் த கம்பெனி. கிளியர்? Yes, sir. Yes, sir. வேரியேஷனை கம்மி பண்றது தான் சார் சிக்ஸ் சிக்மா. வேரியேஷனை கம்மி பண்றது தான் சார் குவாலிட்டின்னு நீங்க போய் ஒரு கம்பெனில பேசி பாருங்க. யூ வில் பி இன்சைட் த கம்பெனி பிகாஸ் தட் இஸ் த ரூட் காஸ். ரைட்? வெரி குட். அப்புறம் வந்து நீங்க ரவிக்குமார் சார் என்ன எடுத்தாரு நேத்து உங்களுக்கு? Pareto. To select the Project selection Pareto. ப்ராஜெக்ட் செலெக்ஷன். கம்பெனில உங்களை வந்து கூப்பிட்டாங்க, வாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, 3 மாசம் உங்களுக்கு பெர்மிஷன்ட்டாங்க. நீங்க உள்ள போயிட்டீங்க கம்பெனிக்குள்ள. 1 வீக் ஆயிடுச்சு, 2 வீக் ஆயிடுச்சு, 1 மந்த் ஆயிடுச்சு. இன்னும் என்ன பண்ணல? ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ப்ராஜெக்டை இன்னும் என்ன பண்ண காணோம்? ஐடென்டிஃபையே பண்ணல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா எப்படி ப்ராஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எந்த டூல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? சொல்லுங்க. Yes, sir. எஸ், கம் ஆன். எந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகும்? ப்ராஜெக்ட்னா என்ன? வாட் இஸ் எ ப்ராஜெக்ட்? an opportunity for improvement. Am I correct? Sir. Yes, sir. Yes, sir. What is an opportunity for improvement? We are experiencing a problem, and so it's an opportunity for improvement. Am I correct? So Yes, what is sir. your, Yes, yes, sir. so what is your problem? Because my customer is not happy. My customer is not happy, so it's a problem. So I must listen to my customer. How do I listen to my customer? Collecting By getting feedback, sir. feedback, survey. இதுக்கெல்லாம் என்ன பேரு? இந்த அனாலிசிஸ்க்கு பேர் என்ன? Voice of customer analysis. Voice of customer. Voice of customer analysis. ஆல்ரெடி கம்பெனில அந்த டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை பார்த்து ப்ராஜெக்ட் எடுத்துடலாம் நீங்க. இல்ல கம்பெனில இருக்கக்கூடிய பீப்புள் உங்களோட மென்டர் அதை ஷேர் பண்ணாருன்னா, பா இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்குப்பா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, ரிஜெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, இந்த ப்ராடக்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா குவாலிட்டியில வந்து பாஸ் ஆகவே மாட்டேங்குது, அசம்பிளி பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இன்புட் வந்துச்சுன்னா எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அ ப்ராஜெக்ட். இப்போ உங்க எல்லாரும் நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டேன்னா எல்லாரும் ஒரு ப்ராப்ளத்தை சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? Yes, sir. Yes, sir. ஒரு ப்ராப்ளம் இல்ல, நிறைய சொல்லுவீங்க. ரைட்? சில பேர் அப்படியே அழ ஆரம்பிச்சிடும், என்னப்பா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, ஐயோ எனக்கு எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கு சார் லைஃப்ல அப்படின்ட்டு they may even cry. அதே தான் கம்பெனிலயும் சிச்சுவேஷன். If you ask your customer, if you create an opportunity for your customer to speak about the problem, then you will get hell lot of projects. சரி, கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குமா? எம்ப்ளாயிஸ்க்கு பிரச்சனை இருக்காதா? எம்ப்ளாயிஸ்க்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இருக்கும் sir. Yes, sir. They will have. Yes, sir. அதை அனலைஸ் பண்றதும் வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் அனாலிசிஸ் தான். என்ன சார் எம்ப்ளாயும் கஸ்டமர்னு சொல்றீங்க, வெளியில இருக்கவரையும் கஸ்டமர்னு சொல்றீங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் ஆர் கால்ட் இன்டர்னல் கஸ்டமர். நேத்து படிச்சோமா இல்லையா இன்டர்னல் கஸ்டமர்னு? Yes, sir. Yes, sir. ரைட். சரி, எம்ப்ளாயீஸ் தான் ப்ராப்ளத்தோட இருக்காங்களா? கம்பெனில இருக்கக்கூடிய லீடர்ஸ் அண்ட் மேபி தி ஸ்டேப் ஈவன் ஓனர்ஸ்னு கூட சொல்லலாம், அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமா? Yes, sir. இருக்கும் sir. அவங்களோட Yes, sir. ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ற டூலுக்கு பேர் என்ன? Voice of business. Voice of business, sir. Business. வெரி குட். வாய்ஸ் ஆஃப் பிசினஸ் அனாலிசிஸ். புரியுதா உங்களுக்கு?
Yes, sir. இந்த டெர்மினாலஜி எல்லாம் நீங்க பேசும்போது யூஸ் பண்ணாலே you will be given a special seat wherever you are. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தாலும் சரி, பிசினஸ் டிஸ்கஷனுக்கு போயிருந்தாலும் சரி, எதுக்கு போயிருந்தாலும் you will win the discussion, right? So voice of customer analysis can let you understand the opportunity for improvement. Voice of business analysis can let you understand the opportunity for improvement. And one other tool which can help you understand the improvement opportunity, அது என்ன சொல்லுங்க பாப்போம். one more we have taught you. In fact, I have Cost taught of you. poor quality. Oh, excellent, fabulous. Cost of poor quality. ஏற்கனவே ப்ராப்ளம் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது இன்னும் வந்து மானிட்டரிங்ல இருக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு டு அனாலிசிஸ். கஸ்டமரை போய் கேட்கணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி நோன் டு த கம்பெனி பிகாஸ் தே ஆர் லூசிங் ஃப்ரம் த பாக்கெட். இப்ப நம்ம பணம் கரையிறது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு பிரச்சனை தானே அது. அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். தட் இஸ் கால்டு காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி அனாலிசிஸ். கம்பெனிங்கள்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் வந்து 5% தான். தெரியாத ப்ராப்ளங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய. ஸோ அவங்க சொல்றது மட்டும்தான் ப்ராப்ளம் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களாவுமே கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், ஐஸ்பர்க் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஐஸ்பர்க்ல ஒரு சின்ன அதோட நுனிப்பகுதி தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அதோட முக்கியமான பகுதி, மெஜாரிட்டி ஆஃப் த பகுதி பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளதான் இருந்துச்சு. அதே மாதிரி கம்பெனிக்குள்ளேயும் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஹிடனா தான் இருக்கும். அப்போ நீங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா, பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணீங்கன்னா, சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, you will come to know lots and lots of problems, and every problem is an improvement opportunity. Always don't try to take up a complex problem because that is not your bread and butter. நல்லா புரிஞ்சுக்கோ. நிறைய பேர் கம்பெனிக்கு போனீங்கன்னா you take a very complex problem and then end up doing nothing. அந்த மாதிரி பண்ணுமா? இல்ல ஒரு சிம்பிளான ப்ராப்ளத்தை எடுத்து டெப்தா அதை அனலைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா சால்வ் பண்ணி அதை நம்ம எஃபெக்டிவா டாக்குமெண்ட் பண்ணுமா? which is a good idea? Solving a simple problem, sir. Yes. நம்ம வந்து பெரிய ஐன்ஸ்டீன் மாதிரியோ நியூட்டன் மாதிரியோ நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து எடுத்தவொன்னு என்ன பண்ணக்கூடாது, போய் ஒரு சேட்டலைட்டை டிசைன் பண்ணி லான்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் தட் இஸ் கால்டு அனதர் அப்ரோச். அதுக்கும் உங்களை எக்யூப் பண்ணலாம். தட் இஸ் கால்டு டிசைன் ஃபார் சிக்ஸ் சிக்மா. அதுக்கு பேர் என்ன? டிசைன் for Six Sigma. அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்லாம் எப்பவுமே will run in terms of years together. minimum 1 year 2 year ஆகும். 1 year 2 year ப்ராஜெக்ட்லாம் நீங்க உங்களுக்கு டைம் இருக்கா பண்ற அளவுக்கு இப்போ படிக்கும் போது? No, No, sir. sir. No, sir. அப்ப நம்மள அறியாம கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, டிஎஃப்எஸ்எஸ் ப்ராஜெக்ட்ல போய் நம்மள ஈடுபடுத்திக்க கூடாது. ஆனா பல காரணங்கள்ல நம்ம ஈஸியா மிஸ்லீட் ஆயிரும். நான் அதை டிசைன் பண்றேன், அதை டெவலப் பண்றேன், நான் புதுசா ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசத்துல பண்ண முடியாத வேலைகள் எல்லாம் 3 மாசத்துல பண்றதா நினைச்சுக்கிட்டு ஏற்கனவே இருந்த புரிதலும் என்ன ஆயிடும், ஒரு குழப்பம் ஆயிடும். 3.5 வருஷம் நல்லா படிச்சு 6 மாசத்துல அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு கம்பெனில போய் ஒன்றும் தெரியாம நிக்கிற சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ நீங்க ப்ராஜெக்ட் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஐடென்டிஃபை a simple project which you can actually solve it. புரியுதுங்க உங்களுக்கு? ஆனா என்னன்னா அந்த நீங்க எடுக்கிறது வந்து ஒரு பெயின் ஏரியாவா இருக்கணும், ஒரு ப்ராப்ளமா இருக்கணும், கரண்ட் பெயினா இருக்கணும். அந்த ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸ் தெரியக்கூடாது. என்ன தெரியக்கூடாது? ரூட் காஸ் தெரியக்கூடாது. அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தெரியக்கூடாது. You get all my point? எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு? Yes, sir. Yes, sir. ப்ராப்ளம் இருக்கு, ரூட் காஸும் தெரியும், சொல்யூஷனும் தெரியும்னா அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. அது ஆல்ரெடி சால்வ்ட் ஒன். அதை போய் நம்ம அதையும் பல பேர் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா they just bring a project which is readily available. யாரோ ஒருத்தன் சால்வ் பண்ண ப்ராப்ளத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்ம வந்து இங்க சப்மிட் பண்ணணும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ a bad idea. அதுவும் அந்த தப்பும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம வந்து நம்ம ரிசோர்ஸை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு தப்பான புரிதல் எல்லாரும் பண்றது என்னன்னா, ரிசோர்ஸ்னாலே மணி இல்லையா அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நீங்க இந்த ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பணமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. வாட் இஸ் யுவர் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்? கேன் சம்படி டெல் மீ? உங்க ரிசோர்ஸ், எந்த ரிசோர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு? Time, sir. Spending time, Time, sir. sir. Time, Time, sir. அப்புறம் டைம் மட்டும் தானா?
டைம் மட்டும் தானா? Knowledge also, sir. Knowledge. Are you putting some effort from your side to learn the things? Yes, sir. Yes, sir. Yes, sir. இந்த ரெண்டு எப்பவுமே சேர்த்து பார்க்கணும், ரைட்? நாட் மணி அலோன் cannot get you anything. இப்ப கூட வெறும் நான் ஃபீஸ் கட்டிட்டேன் எனக்கு சர்டிபிகேட் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நீங்க ஏமாற போறீங்க. ஃபீஸ் கட்டிட்டு யாரெல்லாம் டைமை எஃபெக்டிவா ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களோ, யாரெல்லாம் பேரலா எஃபர்ட் போடுறீங்களோ, ஒன்லி யூ ஆர் கோயிங் டு பி ரெகக்னைஸ், நாட் எவ்ரிபடி. அப்போ இதே லாஜிக் தான் நீங்க கம்பெனிலையும் வந்து பண்ணும் பொழுது உங்களோட டைம் எஃபர்ட் இது எல்லாத்தையும் நீங்க வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணணும். தென் ஒன்லி ரிசல்ட் வில் ஹேப்பன், ரைட்? ஸோ அப்போ ரெண்டு விதமான ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ ஒன்று டிமேக் ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து டிஎஃப்எஸ்எஸ் ப்ராஜெக்ட். டிஎஃப்எஸ்எஸ்குள்ள போவாதீங்கன்னு அட்வைஸ் பண்றேன். ஒய்? பிகாஸ் டிஎஃப்எஸ்எஸ் இஸ் ஆல்வேஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். நீங்க டிமேக் ப்ராஜெக்ட் தான் பண்ணணும். டிமேக் ப்ராஜெக்ட் வந்து an இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட். ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னன்னா, உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து லிஃப்ட் ஆகணும். ப்ராடக்டோட குவாலிட்டி லிஃப்ட் ஆகணும். குவாலிட்டி லிஃப்ட் ஆகுறது எதுல தெரியும்னா சிக்மா லெவல்ல தெரியும். குவாலிட்டி லிஃப்ட் ஆகுறது எதுல தெரியும்? சிக்மா லெவல்ல தெரியும். அதே நேரம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி லிஃப்ட் ஆகுதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லலாம், அல்லது ஈல்டு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு கம்பெனில ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 லேப்டாப்ஸ் வந்து அசெம்பிள் ஆகுது. ஒரு ஷிஃப்ட்டுக்கு எத்தனை லேப்டாப் அசெம்பிள் ஆகுது? 1000 லேப்டாப். 1000 laptop. அதே இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அந்த ப்ராசஸை ஸ்டடி பண்றீங்க, அப்படியே மேப் பண்றீங்க. மேப் பண்ணி இந்த ப்ராசஸை ஸ்டடி பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, அதை வந்து நிறைய பிரைன் ஸ்டார்மிங்லாம் பண்ணி எங்கெல்லாம் வந்து டிலேஸ் இருக்கு, எங்கெல்லாம் வேஸ்டேஜஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அந்த ப்ராசஸை கொஞ்சம் மாடிஃபை பண்றீங்க. மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராசஸை எல்லாரும் அட்மையர் பண்றாங்க. வெரி குட், நீங்க இந்த மாதிரி நாங்க யோசிக்கலையே, ஓ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுல தேவையில்லையே, நாங்க ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுங்க, ஓ இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் மாத்துங்க. இப்படி ஒரு ஹெல்தியான டிஸ்கஷன், ஒரு 2 months 3 months நீங்க எஃபோர்ட் போட்டு அந்த ப்ராசஸை என்ன பண்றீங்க, கொஞ்சம் மாத்துறீங்க. இதனால என்ன ஆகுது, அப்புறம் அங்க இருக்க லே அவுட்லாம் மாத்துறீங்க. அங்க இருக்கிற எப்படி டேபிள் போட்டிருக்காங்க, எப்படி ஆப்ரேட்டர் ஒர்க் பண்றாங்க, எப்படி டூல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையுமே நீங்க வந்து ரீவிசிட் பண்றீங்க. யூ ஆர் கிரிட்டிசைசிங் எவ்ரிதிங் அண்ட் தென் யூ ஆர் சேஞ்சிங் எவ்ரிதிங். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், நாட் மேஜர் சேஞ்சஸ், பட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்மால் சேஞ்சஸ். இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, எவ்ரி சிங்கிள் ஷிஃப்ட் அந்த கம்பெனில வந்து 1000 லேப்டாப்ஸ் வந்துட்டு இருந்த கம்பெனில 1200 லேப்டாப்ஸ் வருது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? 1000 லேப்டாப் அசெம்பிள் ஆகிட்டு இருந்த அதே இடத்துல இப்ப என்ன ஆகுது, 1200 லேப்டாப் அசெம்பிள் ஆகுது. 1000 ஜெனரேட்டர்ஸ் அசெம்பிள் ஆகிட்டு இருந்த இடத்துல 1200 ஜெனரேட்டர்ஸ் அசெம்பிள் ஆகுது. ரைட்? ஒரு 100 இன்ஜின்ஸ் அசெம்பிள் பண்ணக்கூடிய பிளான்ட்ல 120 இன்ஜின்ஸ் அசெம்பிள் ஆகுது. Is it a good project? Yes, sir. Yes, sir. Yes, sir. Right? It's a good project. இதுல நம்மளோட பிசினஸ் கேஸ் இதுல ஏதாவது இருக்கா? நீங்க படிச்சீங்க, ரவி சார் டீச் பண்ணார் இல்லையா பிசினஸ் கேஸ் அப்படின்னு. பிசினஸ் கேஸ் ஏதாவது இருக்கா? You know what is business case? பிசினஸ் கேஸ்னா என்ன? இந்த ப்ராஜெக்ட பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட், இந்த ப்ராஜெக்ட பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட். இப்ப எனக்கு எதுவுமே பெனிஃபிட் இல்லைன்னா நான் அந்த ப்ராஜெக்ட பண்ணுவேனா? No, sir. பண்ண மாட்டோம். No, sir. இப்ப எல்லாம் இந்த எல்லோ பெல் ட்ரைனிங்ல நீங்க வந்து எத்தனை பேர், ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்ப 50 பேருக்கும் எந்த பெனிஃபிட்டுமே இல்லைன்னா யாராவது ஜாயின் பண்ணுவீங்களா? யாரும் ஜாயின் பண்ண போறோம். சார் இந்த ட்ரைனிங்கை 3 நாள் நடத்துங்க சார், உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை சார், சும்மா வந்து நடத்திட்டு போங்க சார், நான் வருவேனா? வரமாட்டேன். Nobody is going to work on any project if there is no business case. அப்ப உங்க ப்ராஜெக்ட்ல பிசினஸ் கேஸ் இருக்கா? 1000 laptops is now changed to 1200 laptop. 1200 சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, 1000 லேப்டாப் அசெம்பிள் ஆகுறதா 1200 மாத்த முடியுமா? அந்த மாதிரி நடக்குமா? Can somebody tell me? இல்ல கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியுதா நம்ம சொல்ற விஷயம்? குறைச்சிக்கலாமா? Yes, sir. கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. சரி,
1000 வந்து 1050 லேப்டாப்பா இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஒரு 50 லேப்டாப் Yes, எக்ஸ்ட்ரா sir. Yes, sir. Yes, sir. ரைட். லெட் அஸ் டேக் இட் as 1050 லேப்டாப்னு வச்சுக்கோ. இதனால என்ன பிசினஸ் கேஸ் நடக்குதுன்னு somebody should help me with some calculator. ஒரு நாளைக்கு அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் ரன் ஆகுது. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 என்னவா மாறிடுச்சு? 1050 ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள்ல அந்த கம்பெனி அசெம்பிள் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்? 50 into 3. ஒரு நாளைக்கு எத்தனை லேப்டாப் எக்ஸ்ட்ரா வெளியே வருது? 150. 150, sir. 150, sir. 150. வெரி குட். 150 ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ ஒரு மாசத்துல அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க? ஒரு கம்பெனி ஒரு மாசத்துல எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க? 25 or 26. சரி, நம்ம ஒரு 24 நாள் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோம். 6 நாள் லீவ் விட்டாங்க. அப்போ ஒரு மாசத்துக்கு எத்தனை லேப்டாப் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்றாங்க? 3600, sir. பியூட்டிஃபுல். 3600 லேப்டாப்ஸ் வந்து அடிஷனலா ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. கவனிச்சிங்களா? ஈல்ட் இம்ப்ரூவ் ஆகுது. ரைட்? Yes, sir. அப்போ 1 இயருக்கு எத்தனை லேப்டாப் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகும்? சொல்லுங்கப்பா. 1 இயருக்கு எத்தனை லேப்டாப் ப்ரொடியூஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா? 43,200, sir. ஓ, 43,200 லேப்டாப் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணாங்க? 43,200 லேப்டாப் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சொல்லுங்க யாராவது. புதுசா ஒரு ஃபேக்டரி செட்டப் பண்ணாங்களா? No, sir. No, sir. No, sir. இருக்கிற ஃபேக்டரியில இருந்தே என்ன பண்ணிருக்காங்க? 43,200 லேப்டாப் எக்ஸ்ட்ரா எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அந்த பையனை சும்மா விடுவாங்களா அவங்க? No, sir. No, sir. Definitely no. They will immediately observe, right? என்னன்னா நம்ம பண்ற ப்ராஜெக்டோட பெனிஃபிட்டோட பிசினஸ் கேஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பிரசன்ட் பண்ணணும். அத this is the main point of interest to the company. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவை, அவ்வளவுதான். ஆனா கம்பெனிக்கு என்ன தேவை? சொல்லுங்க பா. Profit. Business case, right? Profit is one of the business case. சரி, ஒரு லேப்டாப்போட விலை எவ்வளவு இருக்கும்? கமான், ஒரு லேப்டாப்போட விலை எவ்வளவு இருக்கும்? 35,000. எல்லா ரேட்லயும் இருக்கு. சரி, நம்ம கம்மியாவே எடுத்துக்கோங்க. என்ன ஓவரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேணாம். சோ 35,000 ரூபாய் லேப்டாப் எடுத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு அடிஷனல் ரெவென்யூ ஜெனரேட் ஆகும்? இதுக்கு பேர் ரெவென்யூன்னு பேரு. இதுக்கு பேர் ப்ராஃபிட் கிடையாது. இதுக்கு பேர் என்னது? ரெவென்யூ. இப்ப 43,200 லேப்டாப், ஒரு லேப்டாப் 35,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. How much is the revenue? Can somebody tell me? சொல்லுங்கப்பா. How much is the revenue? சின்ன கிளாஸ்ல படிச்சதெல்லாம் வருது. இப்ப எல்லாம் 1 நம்பர் crore. பெரிய நம்பரா இருக்கு. நம்மளால அது எந்த டிஜிட்ல எது 10th பிளேஸ், எது 100th பிளேஸ், எது 1000 பிளேஸ் செக் பண்ண கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் படிச்சாச்சு 3ஆம் கிளாஸ்லயே. சொல்லுங்க எவ்வளவு கரெக்டா? எவ்வளவு வந்திருக்கு? அடிஷனல் ரெவென்யூ டு த கம்பெனி. சொல்லுங்கப்பா சீக்கிரமா. எல்லாம் நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல? இதெல்லாம் படிச்சுதானே இருக்கீங்க. நம்பர்ஸ சொல்ல தெரியும்ல சென்டென்ஸ்ல? சரி, நம்பர் யாராவது படிங்க. அப்படியே நம்பர் டிஜிட்டா படிங்க. சம்படி. 15.12 crores, sir. 15.12 crores. Sir, 151,200,000. 151 crores. வருதாப்பா? 151 crores. Yes, sir. Yes, sir. நம்ம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது பயங்கரமா இருக்கு இல்லையா? Am I correct? Yes, sir. Yes, sir. இதுக்கு பேர் வந்து annual benefit. இதுக்கு பேர் என்ன? annual benefit. Annual benefit. எப்பவுமே பெனிஃபிட் வந்து annual-ஆ கால்குலேட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றது ஒரு பக்கம்,
ஒரு வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எவ்வளோ அப்படின்றது இன்னொரு பக்கம். இதுக்கு பேரு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். இதுக்கு பேர் என்ன? Cost benefit analysis. இப்போ நான் ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு ஆயிருக்கும்பா? உங்களுக்கு ஒரு 3 மாசம் உங்களை இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளவுப்பா செலவாயிருக்கும்? ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஒரு 2 மென்டார் அலாட் பண்ணிருப்பாங்க, ஒர்க்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும், எல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆயிருக்குமா? Yes, sir. Yes, sir. அவ்வளவுதான். என்ன கேட்டா அவ்வளவுலாம் கூட ஆகாது, அவ்வளவுலாம் ஆகாது. உங்களுக்கு ஏதாவது ஸ்டைஃபண்ட் ஏதாவது தராங்களா நான் ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது? No, sir. No, sir. சேலரியும் தர்றதில்ல, ஸ்டைஃபண்டும் தர்றதில்ல. உங்களை கைட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சம்பளம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான டைம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. அந்த காஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1% கூட பெனிஃபிட்ல இருந்து பார்க்கும்போது. Am I right? Yes, sir. Yes, sir. இப்படி நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நீங்க இப்படி பேசணும். இதுதான் சார் என் ப்ராஜெக்ட், இதுதான் சார் கம்பெனி பண்ண வேண்டியது இது, நான் கொடுக்க போறது இது. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? இஃப் யூ ஆர் இன் தட் பிளேஸ், will you take up such project? இந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பக்கம் பெனிஃபிட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இந்த பெனிஃபிட், இது எடுப்போமா நம்ம? Yes, sir. Yes, sir. அவ்வளவுதான். you must tempt them to approve your project. உங்க ப்ராஜெக்ட அப்ரூவ் பண்ற அளவுக்கு நீங்க பேசணும், உங்க டாக்குமெண்ட் பேசணும். இதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் சார்ட்டர். இந்த டூலுக்கு பேர் என்ன? Project charter. Project. கம்ப்ளீட் பிளான் இருக்கும். 3 மாசம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் பிளான் இருக்கும், நிறைய விஷுவல் டயக்ராம்ஸ் இருக்கும், ரைட்? எல்லாமே கிளியரா இருக்கும். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, டைம் ஷெட்யூல், கேன் சார்ட் எல்லாம் ரவி சார் நேற்று காமிச்சிருப்பாரு. எத்தனை பேர் அதெல்லாம் கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னு தெரியல. These are all very very simple tools but very effective and make you very efficient. 3 மாசத்துல ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா முடிச்சுட்டு வருவீங்க. அண்ட் ரிசல்ட் என்ன டார்கெட் பண்றீங்களோ அதை பண்ணிடுவீங்க. உங்க ப்ராஜெக்ட் வந்து it can help the company improve their revenue improve பண்ணலாம். ரெவென்யூ இம்ப்ரூவ் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அச்சீவ் பண்ணது yield improvement, நீங்க அச்சீவ் பண்ணது yield improvement, நீங்க அச்சீவ் பண்ணது productivity improvement. சில ப்ராஜெக்ட் என்ன ஆகும்னா காஸ்ட் கம்மியாகும். காஸ்ட் எப்படி கம்மி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 லேப்டாப்பை நான் அசெம்பிள் பண்றதுக்கு எனக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகுது. எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு லேப்டாப் அசெம்பிள் பண்றதுக்கு? 45 minutes. 45 மினிட்ஸ். 45 minutes. ஒரு நாள்ல அந்த கம்பெனில ஒரு ஷிஃப்ட்ல 1000 லேப்டாப் அசெம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த ப்ராசஸ மேப் பண்றீங்க. ஒரு லேப்டாப் அசெம்பிள் பண்றது யார் பண்றாரு, அவர் எப்படி பண்றாரு, உட்காந்துட்டு பண்றாரா, நின்றுட்டு பண்றாரா, அவருக்கு என்ன மாதிரி டேபிள் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அவர் அசெம்பிள் பண்ண வேண்டிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் எப்படி அவருக்கு பக்கத்துல வருது, அதை அவர் எழுந்து போய் எடுத்துட்டு வராரா, இல்ல எல்லாமே அவர் உட்கார்ற இடத்துக்கு வந்து சேருதா, இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க? டீடைலா ஸ்டடி பண்றீங்க. திஸ் இஸ் கால்டு ஒர்க் ஸ்டடி. இதுக்கு பேர் என்ன? Work study. ஒர்க் ஸ்டடி. இதெல்லாம் உங்களுக்கு டிகிஎம்ல எல்லாம் வந்திருக்கும், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்திருக்கும். ஆனா என்னன்னா அந்த சப்ஜெக்ட் தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட், அதனால வந்து நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம்னு ரவி சார் சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி படிக்கிறதுனால வர்ற விளைவு தான் இது. ஸோ அப்போ ஒன்று வந்து ஒர்க் ஸ்டடி, இன்னொன்று வந்து டைம் ஸ்டடி. டைம் ஸ்டடினா என்ன? உங்க ஒர்க் ஸ்டடினா உங்க ஒர்க்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளை கூட நீங்க கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? ஒரு ஒர்க்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளை கூட நீங்க கவனிக்கணும். ஒரு டூல் மூவ் ஆகுதா, மெஷின் மூவ் ஆகுதா, ஆபரேட்டர் மூவ் ஆகுறாரா, எல்லாத்தையும் கவனிச்சு நீங்க டாக்குமெண்ட் பண்ணி ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் போடணும். என்ன போடணும்? ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் போடணும். இந்த ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் போட்டது மட்டும் இல்லாம ஒண்ணுக்கும் எவ்வளவு நேரம் ஆச்சுன்றதையும் நோட் பண்ணணும். பக்கத்துலயே ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு பண்ணணும். அதே நேரம் இதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்க ஒருத்தரை ஸ்டடி பண்றீங்கனாலே அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து எழுந்து ஓடிடுவாரு. உங்க எல்லாரும் நீங்க கேமரால வாங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டீங்க. கரெக்ட் தானே? அப்போ நீங்க போய் இன்னொருத்தரை போய் ஸ்டடி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்துருவாங்க. அப்போ நீங்க வந்து நிறைய விதங்கள்ல வந்து உங்க டீமை நீங்க மேனேஜ் பண்ண கத்துக்கணும். டீம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ மஸ்ட் மோட்டிவேட் பீப்புள் டு பார்ட்டிசிபேட் இன் யுவர் ப்ராஜெக்ட். நம்ம கரெக்ட்? உங்க ப்ராஜெக்ட்ல உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா உங்க ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா வராது. நீங்க எல்லாரும் ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் இல்ல, நீங்க பெஸ்ட் ட்ரைனரை கூட்டிட்டு வந்து இங்க வந்து கிளாஸ் நடத்தினாலும் அங்க ஒண்ணுமே நடக்காது. ஸோ அப்ப இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ யூ மஸ்ட் பி அ வெரி குட் மேனேஜர். படிச்சது ஒரு பக்கம்,
ஆனா எல்லாம் வந்து உனக்கு படிச்சதை நீங்க யூஸ் பண்ணணும்னா பல many other skills will help you. The many other skills if doesn't help you, நீங்க படிச்சது அப்படியே இருக்கும் பத்திரமா மார்க் ஷீட்ல, ரைட்? You have to be very careful on that. So அப்போ you need to be a very good people manager, team manager, and then you should be a very good communicator. நிறைய விஷயம். அப்ப எல்லாம் வந்து என்ன ஆகும்னா டைம் ஸ்டடி பண்ணுவீங்க. இப்ப டைம் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வருது சில அசைவுகள்லாம் தேவை கிடையாது. இவர் எதுக்கு இவர் ஆபரேட்டர் 10 வாட்டி எழுந்து போயிட்டு வராரு? ஒரு 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 அசெம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ஆபரேட்டர் 10 தடவை அவர் இடத்துல இருந்து எழுந்து போயிட்டு வந்தாருன்னா அந்த அசெம்பிளி கரெக்ட் டைம்ல நடந்து முடிக்குமா? ரொம்ப நேரம் ஆகுமா? It take lot time. sir. Long time, sir. லாங் டைம். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எழுந்து போயிட்டு வர வச்சோம்னா அவரால் வந்து வேலையை செய்ய முடியாது. ஒருத்தர் கார் ஓட்டிட்டு இருக்காரு, அப்பப்ப கார்ல இருந்து வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னா அவரால் எப்படி கார் ஓட்ட முடியும்? காரை ஊருக்கு போய் சேர்ற டைம் வந்து பயங்கரமா டிலே ஆயிடும். இன்னும் சொல்ல போனா கார் ஓட்டுற நேரத்தை விட அவர் 10 வாட்டி இறங்கி போனார்னா அங்க ஆகுற டைம் எக்கச்சக்கமாயிடும். அதே நேரத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் சின்ன அசைவுகளும் வந்து தேவையில்லாத அசைவுகளா இருந்தா அதெல்லாம் நீங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி எலிமினேட் பண்ணணும். பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு லேப்டாப் அசெம்பிள் பண்றதுக்கு? ஆல்ரெடி 45 minutes. 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்ப என்ன ஆயிடும்? 35 மினிட்ஸா மாறும். அது குறைஞ்சிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப ஒரு லேப்டாப் அசெம்பிள் பண்றதுக்கு எத்தனை மினிட் சேவ் ஆகுது? 10 minutes. 10 10 minutes, sir. minutes. ஒரு ஷிஃப்ட்டுக்கு எத்தனை லேப்டாப் அங்க அசெம்பிள் ஆகுது? 1000. 1050. அப்ப ஒரு ஷிஃப்ட்டுக்கு எத்தனை நிமிஷம் நீங்க சேவ் பண்றீங்க? மொத்தம் எத்தனை நிமிஷம் சேவ் பண்றீங்க? சொல்லுங்கப்பா கணக்கு போட்டு. ஒரு லேப்டாப்புக்கு 10 மினிட்ஸ். 1000 லேப்டாப்புக்கு என்ன கணக்குன்னா எல்லாருக்கும் பயமா கொஞ்சம்? என்ன சொல்லுங்க, புரியல, என் காதுல உள்ளல. சொல்லுங்கப்பா. 1000 லேப்டாப் இன்டூ 10 மினிட்ஸ் என்னாச்சு? 10,000 minutes. கோகுலகிருஷ்ணன், நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? பாதி பேசிட்டு இருக்கும்போதே மியூட் பண்ணிடுறீங்க உங்களை. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூல இருக்கவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிடுவாங்க. we will let you know அப்படின்றாங்க. ரைட்? 1000 லேப்டாப் இன்டூ 10 மினிட்ஸ் 10,000 மினிட்ஸ் சேவ் ஆகுது. எப்படி சேவ் ஆகுது? எவ்ரி ஷிஃப்ட்டுக்கு சேவ் ஆகுது. கரெக்டா? ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை ஷிஃப்ட்? 3. அப்போ ஒரு நாளைக்கு மொத்தமா சேவ் ஆகுற டைம் எவ்வளவுனா 10,000 into 3 எவ்வளவு? 30,000. 30,000 மினிட்ஸ் சேவ் ஆகுது. அப்ப ஒரு மாசத்துக்கு நீங்க இந்த மாதிரி எத்தனை வாட்டி ஒர்க் பண்றீங்க? 24 வாட்டி ஒர்க் பண்றீங்க. அப்ப 24 வாட்டி இந்த 24 ஷிஃப்ட் நடக்குது ஒரு மாசத்துக்கு. அப்ப 7,20,000 மினிட் சேவ் ஆகுது. முடிஞ்சதா கதை? இதோட முடியல. Yes. இதோட ஒரு வருஷத்துக்கு போட்டு பார்த்தோம்னா எத்தனை வருது? 86,40,000 மினிட் சேவ் ஆகுது. இதை நீங்க ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டேவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது இப்ப எப்படி இருக்கு? மினிட்ஸா இருக்கு. 60 டிவைட் பண்ணி பார்த்தா என்ன ஆயிடும்? ஹவர்ஸா மாறிடும். கரெக்டா? 1,44,000 sir. 1,44,000 ஹவர்ஸ் ஒரு வருஷத்துல இருக்கா? ஒரு வருஷத்துல அத்தனை மணி நேரம் இருக்கா? இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு வருஷத்துல? சொல்லுங்கப்பா. ஒரு வருஷத்துல 1,44,000 மணி நேரத்தை சேவ் பண்ணிருக்கோம். 1,44,000 மணி நேரம் இருக்கா ஒரு வருஷத்துல? முதல்ல இருக்கா இல்லையா? என்னப்பா பேசணுமா பேசக்கூடாது? இதை பத்தி ஸ்லைடுக்கு போயிடலாமா? பவர் பாயிண்ட்டுக்கு I think no, sir. கிடையாது. 360 அவ்வளவு கஷ்டப்படுற இன்ஜினியர் தானே நீங்க. 365 into 24 போட்டா எத்தனை மணி நேரம் தெரிஞ்சிட போகுது? நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம்? 1,44,000 மேன் ஹவர்ஸ் பேரு. இதுக்கு பேரு ஹவர்ஸ் கிடையாது. இதுக்கு பேர் என்ன? மேன் ஹவர்ஸ். Do you understand difference between an hour and a man hour? ஏன்னா எக்கச்சக்கம் பேரோட நேரத்தை நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. This is called 1,44,000 man hours. In terms of number of days, நான் என்ன பண்ணணும்? I should divide it by, சொல்லுங்கப்பா, இதை நான் என்ன பண்ணோம்? 1,44,000 divide by 24
பண்ணலாமா? Yes, sir. 6000 man days சேவ் பண்ணிருக்கீங்க. 6000 man days. நீங்க பண்ண விஷயம் என்னது? 45 நிமிஷத்தை என்னவா மாத்துனீங்க? 35 minutes. அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம கீழே பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. 10 Yes, நிமிஷம் தான் சேவ் பண்ணிருக்கோம், 5 நிமிஷம் தான் சேவ் பண்ணிருக்கோம். ஒரு வேலையை லைட்டா மாத்தி செய்ய சொல்றோம், அவ்வளவுதான். காஃபி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? prepare a coffee might take how many minutes? 15 minutes. 15 minutes ஆகும். இந்த ப்ராசஸை ஸ்டடி பண்ணி காஃபியை 5 மினிட்ஸ்ல போட முடியுமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. you will be a very big entrepreneur. கோடி கோடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. am I right? இந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் கம்பெனிக்கு தேவை. அவங்களுக்கு பேரு தான் எம்ப்ளாயபிள் இன்ஜினியர். only they can be successful, all others can be just an employee, just a cost center தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து வெறும் உங்க டெக்னிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you will be a cost center. காஸ்ட் சென்டர்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் சென்டர்னா என்ன அர்த்தம்? மாசம் மாசம் உங்களுக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்கணும், கரெக்டா? Yes, sir. so you are a cost center. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கில் எல்லாம் கத்துக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா you will become a profit center. என்ன மாறிடுவீங்க? ப்ராஃபிட் சென்டரா மாறிடுவீங்க. ஒரு எம்ப்ளாயி கிட்ட இருந்தோம் பல லட்சக்கணக்கான டாலர்ஸ் பெனிஃபிட் டு த கம்பெனி, கோடிக்கணக்கான டாலர்ஸ் பெனிஃபிட் டு த கம்பெனி. இப்படி சூழ்நிலையை மாத்துனீங்கன்னா உங்களோட பேக்கேஜ் எப்படி இருக்கும்? ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், கரெக்ட்? Yes, sir. Yes, sir. இன்ஃபேக்ட் இவ்வளவு டீப்பா திங்க் பண்ணீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க யாரும் வேலைக்கே போக மாட்டீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சொந்தமா Start companies. சொந்தமா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற பெனிஃபிட்டுக்கு அவன் கொடுக்குற சம்பளம் இட்ஸ் எ பீனட். am I right? அப்படிதானே இருக்கு? Yes, sir. ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம கணக்கு போட்டு பார்த்தா எங்கேயோ போகுது. அவன் நமக்கு லட்சமா கொடுத்தா கூட அது வந்து நாட் ஈவன் 1% கூட வந்து சேராது. அப்போ நம்மளோட இவ்வளவு எனர்ஜி, இவ்வளவு எஃபர்ட்டை வந்து நம்ம கம்பெனியை வளர்க்கறதுக்கு ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? நீங்க ஒரு ஆண்டர்பிரனரியல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதைதான் நிறைய ஐஐடில இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஐஐஎம்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பண்றாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறது இல்ல. ஸோ யுவர் ப்ராஜெக்ட் கேன் பி ஈல்ட் இம்ப்ரூவ்மெண்ட், யுவர் ப்ராஜெக்ட் கேன் பி டைம் ரிடக்ஷன், சைக்கிள் டைம் ரிடக்ஷன் பேரு. இதுக்கு பேர் என்ன? சைக்கிள் டைம் ரிடக்ஷன். ஆர் யுவர் ப்ராஜெக்ட் கோல் கேன் பி காஸ்ட் ரிடக்ஷன். காஸ்ட் ரிடக்ஷன் எப்படி? அதே லேப்டாப் தயார் பண்றது, ஆனா லேப்டாப்போட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி ஆகணும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி பண்றதுக்கு பேர் வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை கம்மி பண்றது வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட். அஃப்கோர்ஸ் சைக்கிள் டைம் கம்மி பண்றதும் வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ உங்க ப்ராஜெக்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம பேசின எல்லாமே எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட். எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை கூட நீங்க சரி பண்ணலாம். எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் டெஃபினட்டா டெக்னிக்கலா நிறைய கொஞ்சம் ஸ்டஃப் வரும் அதுல. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் வந்து அசம்பிளில ஃபெயில் ஆகுது. ஏன் ஃபெயில் ஆகுது? இல்ல ஒரு ஜெனரேட்டர் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அசம்பிளில ஃபெயில் ஆகுது. ஒரு ஆல்டர்னேட்டர் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அசம்பிளில ஃபெயில் ஆகுது. அண்ட் இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்றாங்க, அசம்பிளில ஃபெயில் ஆகுது. அப்ப இந்த இன்ஜின் ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது? எதனால? அது தேவையான டார்க்கை கொடுக்க மாட்டேது, பவரை கொடுக்க மாட்டேங்குது. அப்ப அதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணும்போது உங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் தேவைப்படும். பட் it can be you can focus on effectiveness, you can focus on efficiency. Focusing on efficiency is very simple. எல்லாருமே நீங்க எஃபெக்டிவா ஃபர்ஸ்ட் கிளாஸா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரலாம். focusing on effectiveness also can be done, பட் அங்க வந்து process knowledge plays a vital role. சரி, இன்னைக்கு நம்ம ட்ரைனிங் முடிஞ்ச உடனே நீங்க உங்க எல்லாரையும் வந்து நான் வந்து ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் போட்டு நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுங்கன்னா பண்ணுவீங்களா எல்லாரும்? Yes, sir. Yes, sir. ஜஸ்ட் ஒரு காஃபி மேக்கிங் ப்ராசஸ்க்கு ஃப்ளோ சார்ட், ப்ராசஸ் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் யூ இமேஜின் லைக் யூ ஆர் ப்ரிப்பேரிங் காஃபி இன் அ ரெஸ்டாரண்ட். வீட்டில் போடுற மாதிரி இது பண்ணிக்காதீங்க. ஒரு காஃபி இன் அ ரெஸ்டாரண்ட், அது என்ன நீங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே. மேபி இட் கேன் பி லைக் இந்த ஃபில்டர் காஃபி. என்ன காஃபி? ஃபில்டர் காஃபி. ஒரு ஃபில்டர் காஃபி வந்து ஒரு டம்ளர்ல லெட்ஸ் சே 120 ml ஃபில்டர் காஃபி இது வந்து நீங்க போடணும். இதுக்கு வந்து ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் வந்து கிரியேட் பண்ணி
குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. let us see how many of you think intelligently. அந்த கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா then the same way the project will also happen. All right, so shall we move into the presentation mode? ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். Yes. Sir. Yes, sir. ரைட். ஸோ இன்னும் இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். நம்ம டிஃபைன் பார்த்துட்டோம் ஃபுல்லா. மெஷர் பண்ணணும். இப்போ புரியுதா உங்களுக்கு எதுக்கு மெஷர்னு ஒரு ஃபேஸ் வச்சிருக்கான்னு? ஒரு காஃபில சர்க்கரையை போடுறோம் நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம். ஆனா சர்க்கரை எவ்வளவு போடுறான்னு மெஷர் பண்ணணும். அதை போடுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறான்னு மெஷர் பண்ணணும். எல்லாமே விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த காஃபில நம்ம சர்க்கரை அளவு எடுக்கிறதுக்கு பாத்தீங்களா, சாதாரண ஸ்பூன்ல எடுத்தா நம்ம எடுத்து சர்க்கரையை போடுறதுக்கு 5 செகண்ட் ஆகும். ஆனா அதுக்குன்னு ஒரு மெஷரிங் ஸ்பூன் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நீங்க அது 5 செகண்ட்ல செய்யற வேலையை 2 செகண்ட்ல செஞ்சிடலாம். நீங்க எவ்வளவுதான் சிரமப்பட்டு எடுத்தாலும் அளவு கம்மியாகவும் வராது, கூடயும் வராது, கரெக்டா வரும். அந்த மாதிரியான சின்ன சின்ன சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கேன் ஃபெட்ச் கிரேட் ரிசல்ட். ஸோ அப்போ மெஷர் பண்றது இம்பார்ட்டன்ட். ஸோ மெஷர் பண்ணும் பொழுது நம்மளோட கோல் என்னவா இருக்கணும்னா மெஷர்மெண்ட் எரர் வரக்கூடாது. காஃபில சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியா போடலாமா இல்ல போடக்கூடாதா? போடக்கூடாது. No, sir. என்ன ஸ்பெசிஃபைடோ அவ்வளவுதான் வரணும். நீங்க ஒரு 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 காஃபி வெண்டிங் மிஷின்ல போய் நீங்க வந்து ஒரு 10 rupees போடுங்க, அது ஒரு காஃபி கொடுக்கும். அடுத்து இன்னொரு 10 rupees போடுங்க, இன்னொரு காஃபி கொடுக்கும். இந்த 2 காஃபியும் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காதா? Yes, sir. ஒரே மாதிரி. ஒரே மாதிரி தான் சார். இப்போ நான் ஒரு வாட்டி 10 ரூபா போடும்போது அது ஒரு மாதிரி காஃபி கொடுத்துச்சுன்னா யாராவது அந்த காஃபி வெண்டிங் மிஷின்ல போய் 10 ரூபா போடுவாங்களா? No, sir. No, sir. ஏன்னா நான் போடுற 10 ரூபாய்க்கு அது பாட்டுக்கு ஒரு மோசமான காஃபியை கொடுத்துச்சுன்னா எனக்கு என்னோட காசு வீணாயிடும். அப்போ வேரியேஷனை யாரும் விரும்புறது இல்லை. அதே குவாலிட்டி, அதே டேஸ்ட், அதே ஹாட்னஸ் அதே மாதிரி இருக்கணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ப்ராடக்ட்லயும் வேரியேஷன் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா த அப்ரோச் இஸ் வேரியேஷன் ரிடக்ஷன் இஸ் 6 sigma. ஏன்னா வேரியேஷனை நான் கட் பண்ணா, வேரியேஷனை வரவிடாம பார்த்துக்கிட்டா என்னோட ப்ராடக்ட் ஸ்டெபிலைஸ் ஆகுறது மட்டும் இல்லாம மேற்கொண்டு என்னோட ப்ராடக்ட் ப்ராசஸோட கேப்பபிலிட்டி என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ மெஷர் பண்றது இம்பார்ட்டன்ட். மெஷர் பண்ணும் பொழுது மெஷர்மெண்ட் எரர் வரும். மெஷர் பண்ணும்போது என்ன வரும்? மெஷர்மெண்ட் எரர். மெஷர்மெண்ட் எரர் எப்படி வருது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். இப்போ உங்க எல்லாரையுமே நான் வந்து மெஷர் பண்ண சொல்ல போறேன். மெஷர் பண்ணும் பொழுது நீங்க எல்லாருமே மெஷர் பண்ணும் பொழுது யூ வில் மெஷர் ராங்லி. நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. பட் இருந்தாலுமே என்னதான் ஆகும்? மெஷர்மெண்ட்ல எரர் வரதான் செய்யும். அப்ப இந்த எரர் ஜாஸ்தியாக நீங்களே சொன்னீங்க 45 நிமிஷம் ஒரு அசெம்பிள் பண்ணக்கூடிய லேப்டாப்பை 35 நிமிஷமா மாத்துனீங்க. உங்க இம்ப்ரூவ்மெண்ட்டே எவ்வளவுதான் பண்ணிருக்கீங்க? நீங்க 10 நிமிஷம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப மெஷர் பண்ணும்போது தப்பா மெஷர் பண்ணா இந்த 10 நிமிஷம் இம்ப்ரூவ் ஆச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாமையே போயிடும் இல்லையா? என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் என் கண்ணுக்கு தெரியாமையே போயிடும். அப்போ நான் மெஷர் பண்ணும் பொழுது துல்லியமா மெஷர் பண்ணாதான் நான் சொல்ற இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உண்மையிலேயே ரியல் டைம்ல நடந்துச்சுன்னு என்னால வேலிடேட் பண்ண முடியும். இப்ப மெஷர் பண்ணும் பொழுது 2 விதமான ப்ராப்ளம் வரும். ஒன்னு வந்து அக்யூரசி ரிலேட்டட் ப்ராப்ளம், another one is precision related problem. One is accuracy, another one is precision. இந்த 2 விஷயம் நான் என்ன சொல்லிருக்கேன்? what are the 2 things? Accuracy and precision. And precision. இப்போ நீங்க இந்த பீச்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த பலூன்லாம் ஷூட் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? விளையாண்டுருப்பீங்கல்ல எல்லாம். ஒரு கன் ஒன்று கையில கொடுப்பாங்க, நீ வந்து பலூனை ஷூட் பண்ணிக்கலாம், ஒரு 10 புல்லட் தருவாங்க. அதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ, யூ ஆர் இன் அ பீச், யூ ஆர் பிளேயிங் பலூன் ஷூட்டிங் கேம். 10 புல்லட் கொடுத்துட்டாங்க. பலூன் வந்து ரவுண்டா அடுக்கி வச்சிருக்காங்க. சென்டர் பலூனை நீங்க ஹிட் பண்ணணும். சென்டர் பலூனை ஹிட் பண்ணணும். சென்டர்ல இருக்க பலூன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர்ல இருக்கு. சென்டர்ல இருக்க பலூனு எல்லோ கலர்ல இருக்கு, மத்ததெல்லாம் வேற கலர்ல இருக்கு. நீங்க எதை ஹிட் பண்ணணும்? சென்டர் பலூனை ஹிட் பண்ணணும். அதோட கலர் என்ன? Yellow. இப்போ உங்ககிட்ட கன்னு கொடுத்தாச்சு, 10 புல்லட் கொடுக்கும். 10மே நீங்க என்ன பண்றீங்க? சென்டர்ல இருக்க எல்லோ பலூனை அவங்க திருப்பி மாத்தி வைக்கிறாங்க. 10 வாட்டியுமே நீங்க என்ன பண்ணிடுறீங்க? எல்லோ கலர் பலூனை ஹிட் பண்றீங்க. Now tell me, are you accurate now? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஏன் accurate சொல்லு? ஏன் எதனால? Why do you say you are accurate? The exact repeating கொடுக்கும்போது அதான் சார் accuracy. என்ன செய்யணுமோ அதை செஞ்சாச்சு. Am I right?
என்ன செய்யணுமோ அதை செஞ்சாச்சு. அது வந்து அக்யூரசி. என்னோட நான் மெஷர் பண்ற ப்ராடக்டோட டைமென்ஷன் 100 mm. அதை நீங்க எப்படி மெஷர் பண்ணி என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க நோட் பண்ற வேல்யூ எவ்வளவு இருக்கு? 100 mm. 100 mm டைமென்ஷனை 100 mm னு மெஷர் பண்ணா you are accurate. All of you understand what is accuracy? Yes, sir. Yes, sir. Yes, sir. True value is equal to observed value. True value is equal to observed value. ஸ்டாப் வாட்ச் வச்சு டைம் மெஷர் பண்றீங்க. ஒரு வேலை வந்து 40 செகண்ட். நீங்க எவ்வளவு நோட் புக்ல எழுதுறீங்க? எக்ஸ்பெரிமெண்டல் ரீடிங்க நீங்களும் 40 செகண்ட் எழுதுறீங்க. ட்ரூ வேல்யூ எவ்வளோ? 40 செகண்ட். அப்சர்வ்ட் வேல்யூ எவ்வளோ? அதுவும் 40 செகண்ட்ஸ். Now you are accurate. Now you are 100% accurate. Observed value is 40, true value also 40. What is the difference? What is Zero, sir. Zero. This difference is called bias. Difference க்கு என்ன பேரு? Bias. Yes. Bias எவ்வளவுக்கு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு உங்க accuracy ஜாஸ்தி. If you allow the bias to increase, 40 செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ரீடிங்க நீங்க 60 செகண்ட்னு எழுதுனீங்கன்னா உங்க பயஸ் எவ்வளவு ஆயிடும்? 20 செகண்ட்ஸ் பயஸ் இருக்காது. அப்ப உங்க ரீடிங் என்ன ஆயிடுச்சு? இன்அக்யூரேட் ஆயிடுச்சு. சரி, திருப்பியும் பலூன் கேஸ்க்கு போ. நீங்க வந்து எத்தனை பலூன் ஷூட்டிங்? மொத்தம் 10 புல்லட். 10மே சென்டர் பலூனை ஷூட் பண்ணிட்டீங்க. You have understood that you are accurate. Now tell me, are you precise? Are you precise? precision இருக்கா உங்களுக்கு இல்லையா? சொல்லுங்கப்பா, ஏதாவது ஒண்ணு கெஸ் பண்ணுங்க. அக்யூரேட்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. யூ ஆர் அக்யூரேட். சொன்னதை செய்றீங்க. ஆர் யூ precise? சொல்லுங்கப்பா. No, sir. So, ஏன் நோன்னு சொல்றீங்க? why do you say no? why do you say you are not precise? There will be some variance. 10 வாட்டியும் நீங்க வந்து கரெக்டா ஷூட் பண்ணீங்க. 10 வாட்டியும் நீங்க கரெக்டா ஷூட் பண்ணீங்க. So you are not only accurate, you are also precise. ஒரு வேலையை கரெக்டா செய்யறதுன்றது ஒரு விஷயம், திரும்ப திரும்ப கரெக்டா செய்யறதுன்றது இன்னொரு விஷயம். நீங்க கரெக்டா செஞ்சீங்களா? you are accurate. If you do it correctly, you are accurate. திரும்ப திரும்ப கரெக்டா செஞ்சீங்களா? Yes, sir. yes, sir. Right. You are also precise. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ப்ராடக்டோட டைமென்ஷன் வந்து 100 mm. நீங்க என்ன பண்றீங்க? அத வந்து 100க்கு பதிலு நான் உங்களை மெஷர் பண்ண சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? 100ன்னு ஒரு ரீடிங் கொடுக்குறீங்க. எனக்கு என்ன ரீடிங் கொடுக்குறீங்க? 100க்கு 100ன்னு கொடுக்குறீங்க. Are you now accurate? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. இன்னொரு வாட்டி மெஷர் பண்ண சொல்றேன். ஆனா உங்ககிட்ட நான் சொல்லல இது அதே ப்ராடக்ட் தான் அப்படின்னு. நீங்க இன்னொரு வாட்டி மெஷர் பண்ணி என்கிட்ட 101 அப்படின்னு ஒரு ரீடிங் கொடுக்குறீங்க. ஆனா உண்மையான ரீடிங் எவ்வளவுதான்? அதே ப்ராடக்ட் தான் நான் கொடுத்தேன், 100 தான். 100. ஆனா நீங்க கொடுத்த ரீடிங் 101. Are you accurate again? No, sir. No, No. sir. No, sir. பயஸ் எவ்வளவு வந்துச்சு? பயஸ் வந்து 1. One, sir. 1. சரி, திருப்பியும் ஒரு வாட்டி உங்களை மெஷர் பண்ண சொல்றேன். 100 mm அதான் லென்த். நீங்க மெஷர் பண்ணி 99 mm னு சொல்றீங்க. Again now you are not accurate. இல்லையா? Yes, sir. இப்போ உங்க பயஸ் எவ்வளவு ஆச்சு? One. Minus -1. -1. ஒரே பொருளை ஒரே டைமென்ஷனை 3 வாட்டி மெஷர் பண்ணீங்க. 3 வாட்டி நீங்க வந்து வேற ரீடிங் கொடுத்துறீங்க. ஒரு வாட்டி அக்யூரேட்டா வந்தீங்க, 2 வாட்டி இன்னும் அக்யூரேட்டா போனீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உங்க ரீடிங் எப்பவுமே நீங்க லேப்ல எல்லாம் பண்ணும்போது கவனிச்சிருப்பீங்க. நீங்க வந்து ரீடிங்க 2 வாட்டி 3 வாட்டி எடுப்பீங்க. ஞாபகம் இருக்கா? Yes, sir. Yes, Yes, sir. sir. Yes, You sir. always take the reading 2 times 3 times. எதுக்கு 2 வாட்டி 3 வாட்டி எடுக்கிறீங்கன்னா உங்க ரீடிங்கோட அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. எதுக்காக? உங்க ரீடிங்கோட அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அக்யூரசியை இன்க்ரீஸ் பண்ணா எரர் குறையும். கரெக்ட் தானே நான் சொல்றது? Yes, sir. Yes, sir. Yes, sir. சரி, 3 ரீடிங் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 3 ரீடிங் எடுத்ததுக்கு அப்புறம் 3யுமே யூஸ் பண்ணுவீங்களா? No, sir. No, sir. Average. Average. ஆவரேஜ். Average.
இப்ப நீங்க உங்க 3 ரீடிங்கோட ஆவரேஜ் எடுங்க பாப்போம். 99, 100, 101. அதோட ஆவரேஜ் எடுங்க. எவ்வளவு வருது ஆவரேஜ்? 100 sir. 100 தான் வருது. 100. இப்போ உங்க ரீடிங் என்ன ஆயிடுச்சு திருப்பியும்? சொல்லுங்க, ரீடிங் என்ன ஆயிடுச்சு? அக்யூரேட் ஆயிடுச்சு. தனித்தனியா பார்க்கும்போது அக்யூரேட்டா இல்ல, ஆனா ஆவரேஜ் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு? அக்யூரேட் ஆயிடுச்சு. Do you now understand நம்ம ஆவரேஜ் எப்படிலாம் நம்மளுக்கு லைஃப்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு? Yes sir. Yes, sir. இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப கைட் பண்ணுது நம்மள. அப்ப அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொஞ்சம் லேர்ன் பண்ணி அதை கொஞ்சம் மாஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க டெக்னிக்கல் நாலேஜ் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ். டெக்னிக்கல் நாலேஜ் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் பிளஸ் காமன் சென்ஸ் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் சக்சஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இல்ல சார் டெக்னிக்கல் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் அப்படின்னு பிலீவ் பண்ணீங்கன்னா கம்பெனி உள்ள போலாம், அதுக்கப்புறம் மேல போக முடியாது. ரைட்? டெக்னிக்கல் நாலேஜ் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கம்பெனில உள்ள போய் டக்குன்னு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடலாம், பெரிய பொசிஷனுக்கு போயிடலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் பிளஸ் டெக்னிக்கல் நாலேஜ் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் பிளஸ் மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது? மூணாவது என்ன சொன்னேன் நானு? Common sense. சத்தமா சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸ் நம்ம பொது அறிவையும் நம்ம யூஸ் பண்ணணும். ரைட்? காமன் சென்ஸையும் யூஸ் பண்ணீங்கன்னா you will be on top of the ladder. டெஃபினட்டா நடக்கும். ஸோ நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? அக்யூரசி பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம அக்யூரசி வந்துருச்சு. இப்ப 3 ரீடிங் எப்படி இருக்கு? 99ன்னு ஒரு ரீடிங் இருக்கு, 100ன்னு ஒரு ரீடிங் இருக்கு, 101ன்னு ஒரு ரீடிங் இருக்கு. இப்ப இந்த 3 ரீடிங்கும் அக்யூரேட், எப்படியோ அக்யூரசி கொண்டு வந்துட்டீங்க. Now tell me, are you precise? No sir. 3 ரீடிங்கும் ஒரே மாதிரி இல்ல. 3மே 100ன்னு இருந்தா you are not only accurate, you are also precise. 3 100 இல்ல, ஆனா அதோட ஆவரேஜ் 100 வந்துச்சுன்னா you are accurate but not precise. All of you are with me? புரியுதா? Yes sir. Yes sir. இப்ப 3க்கும் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 100 வரல. 3க்கும் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 100 வரல. ஆனா 3மே வேற வேற நம்பர். Now what is the conclusion in terms of accuracy and precision? Not accurate, precise. there is no accuracy and no precision. Beautiful. There is no accuracy and there is no precision. இன்னொரு செட் ஆஃப் ரீடிங் 100 mm மெஷர் பண்றேன், ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 110 வருது. ஆனா என்னோட 3 ரீடிங்குமே 110. 3 ரீடிங்குமே எப்படி இருக்கு? 110. Now what is the conclusion? No accuracy. There is no accuracy but it is precision precision. occur. It is precise but not accurate. நம்ம ரீடிங்ல எரர் வரக்கூடாதுன்னா நம்மளுக்கு என்ன தேவை? We should be accurate as well as Precise. we should be precise. அப்ப bias வந்து 0வா இருக்கணும். bias என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். bias 0வா இருக்கணும். அதே நேரம் precisionம் வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும். precision வந்து ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்றனா precisionனை வந்துலாம் நீங்க 0 ஆக்க முடியாது. என்ன ஆக்க முடியாது? 0 ஆக்க முடியாது. ஏன்னா வேரியேஷன் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். வேரியேஷன்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் குறையாது. வேரியேஷன் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் குறையாது. அப்போ precision கட்டாயம் இருக்கும். அந்த precision எரரை 10% உள்ள கொண்டு வந்துடும். என்ன பண்ணணும்? எவ்வளவுக்குள்ள கொண்டு வரணும்? 10% குள்ள எடுத்து வரணும். 10%னா என்ன சார்? வாட் இஸ் 10%? இப்போ நான் ஒரு எக்ஸாம் வைக்கிறேன். எக்ஸாம் வைக்கும்போது நீங்க வந்து மார்க் வந்து ஒரு 40 மார்க் எடுக்கிறீங்க. ஸோ 40 மார்க் எடுத்தா நீங்க பாஸா? நம்ம எலெவன்த் எக்ஸாமுக்கு எவ்வளவு மார்க்? பாஸ் மார்க் 50. வெரி குட், பரவாயில்ல, நல்லா கவனிச்சிருக்கீங்க. 50% மார்க் எடுத்தாகணும் எக்ஸாம்ல. என்ன கேள்வி கேட்டாலும் 50% வந்து டெஃபினட்டா பாஸ் பண்ணா மட்டும் தான் சர்டிபிகேட். சரி, இப்போ 40 மார்க் எடுக்கிறீங்க நீங்க. ஆர் யூ ஹாப்பி? No sir. No sir. No sir. 40 மார்க் எடுக்கிறீங்க. ஆனா கேட்ட கேள்வியே வந்து 50 கேள்விதான். 50க்கு 40 எடுத்தா ஆர் யூ ஹாப்பி? 40 out of 50? Yes sir. Yes sir. Definitely happy. அப்போ எப்பவுமே டினாமினேட்டர் என்னன்னு பார்க்கணும்.
நான் 40ன்னு சொன்ன உடனே இல்ல சார்னு சொல்லக்கூடாது. சார் எத்தனை 40 அவுட் ஆஃப் வாட்? ஆமா கரெக்ட் ஆர் நாட்? வெறும் 40 மார்க்னா 40 40 அவுட் ஆஃப் 100 இஸ் பேட், பட் 40 அவுட் ஆஃப் 50 இஸ் குட், Good. குவாலிஃபைட். ஸோ அப்போ 80% வருது. அப்போ நான் 10% சொன்னேன்னா எரர் கம்பேர் டு வாட் அப்படின்னு தெரியும். நம்ம அந்த லேப்டாப் எக்ஸாம்பிள் என்ன பேசணும்? அசம்பிள் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு சொன்னோம்? 45 மினிட்ஸ்னு சொன்னோம். ஃபைனலா அச்சீவ் பண்றது எவ்வளவு டைமுக்கு அச்சீவ் பண்ணோம்? 45ல இருந்து எவ்வளவு கொண்டு வந்தோம்? 35. 35. அப்ப அந்த ரெண்டுக்கும் இடையே இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10 மினிட்ஸ். இந்த 10 மினிட்ஸ்ல 10% தான் எரரா இருக்கலாம். இந்த 10 மினிட்ஸ்ல 10% கேன் பி த எரர் இன் மெஷர்மெண்ட். ப்ரிசிஷன்னால நீங்க கமிட் பண்ணக்கூடிய எரர் எந்த அளவுக்கு இருக்கலாம்னா 10% ஆஃப் யுவர் ஒர்க்கிங் டாலரன்ஸ். என்னோட ப்ராஜெக்ட்ல 45 நிமிஷத்தை நான் 35 நிமிஷமா மாத்துறேன் அப்படின்னும் பொழுது என்னோட ஒர்க்கிங் டாலரன்ஸ் எவ்வளோ? 10 மினிட்ஸ். இந்த 10 மினிட்ஸ்ல 10% வந்து நான் எரரா மெஷர் பண்றதுக்கு ஓகே. ஏன்னா நான் என் ப்ராஜெக்ட் டீம் நான் மெஷர் பண்ண சொன்னா டெஃபினெட்லி தே வில் கமிட் எரர். அப்ப இந்த 10% ஆஃப் 10 மினிட்ஸ் எவ்வளோ? 10% ஆஃப் 10 மினிட்ஸ் எவ்வளோ? 1 minute. Am I right? Yes, sir. Yes, sir. 10% of 10 minutes is 1 minute. இப்போ நான் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன். 45 நிமிஷத்தை 35 நிமிஷமா மாத்திட்டேன். என்னோட ப்ரிசிஷன் எரர் எவ்வளவு? 1 minute. இப்போ நீங்க 35 நிமிஷமா மாத்திட்டீங்கன்னு சொன்னா ஐ நோ உங்களோட ரிசல்ட் வந்து 35 minutes plus or minus 1. 35 plus or minus 1 minutes ன்னு அர்த்தம். Am I correct or not? Yes, sir. நீங்க 35 நிமிஷமா மாத்திட்டேன்னு சொல்லுவீங்க. நான் போய் திருப்பி செக் பண்ணா 36 நிமிஷம் வரும். ஆனா அது ஏன் வருதுன்னா நீங்க மெஷர் பண்ணும்பொழுது கட்டாயம் ப்ரிசிஷன் பிளேயா இருக்கும். அப்ப அந்த ப்ரிசிஷனை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? 10%க்குள்ள வைக்கணும். 10%க்கு மேல வச்சீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ரைட்? இப்ப 35 பிளஸ் ஆர் மைனஸ் 10 மினிட்ஸ்ன்னு சொன்னா ப்ராஜெக்ட்டுக்கே அர்த்தம் எல்லாம் போயிடும். 35 பிளஸ் ஆர் மைனஸ் 10 சொல்லலாமா? சார் ஒரிஜினல் டைம் வந்து 45 செகண்ட்ஸ் 45 மினிட்ஸ் சார், நான் டைமை ரெடியூஸ் பண்ணிட்டேன், இப்போ போய் செக் பண்ணி பாருங்க 35 பிளஸ் ஆர் மைனஸ் 10 இருக்குன்னா நம்மளை பார்த்து சிரிப்பான். ஏன்பா பிளஸ் 10 போட்டா ஏற்கனவே 45 மினிட்ஸ் தானப்பா இருந்துச்சு. அப்போ எரரை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம இந்த எரரை கண்ட்ரோல் பண்ணாம நீங்க ரீடிங் எடுத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்க கன்க்ளூஷனே கொண்டு வர முடியாது, முடிவு எடுக்க முடியாது. அப்படியே நீங்க முடிவு எடுத்து ரிப்போர்ட்ல எழுதினா கூட அந்த ரிப்போர்ட் உண்மையா இருக்காது. All of you now understand importance of collecting the data without committing error. The error இல்லாம வரணும்னா தெளிவா இருக்கணும். நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணும்போது இப்போ யாரையாவது டேட்டா கலெக்ட் பண்ண சொன்னா அவங்களுக்கு கிளியரா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியரா கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஆபரேஷனல் டெஃபினிஷன். அதுக்கு பேர் என்ன? Operational definition. Operational definition. இந்த கம்பெனில இந்த மெஷின்ல இந்த ப்ராசஸ்ல இந்த டேட்டாவை இப்படி கலெக்ட் பண்ணிட்டு வான்னு சொன்னா அதே கம்பெனில அதே ப்ராசஸ்ல அதே மெஷின்ல அந்த மாதிரியே டேட்டாவை கலெக்ட் பண்ணி தரக்கூடிய ஆள் இருக்கணும். நீங்க போய் மெஷின் நம்பர் 5ல டேட்டா கலெக்ட் பண்ணனா அவன் போய் மெஷின் நம்பர் 6ல கலெக்ட் பண்ணிட்டு வந்தானா அதுக்கு பேர் சாம்பிளிங் எரர். எக்யூப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம அவன் யூஸ் பண்ணானா அதுக்கு பேர் மெஷர்மெண்ட் எரர். இந்த ரெண்டும் சேர்ந்து உங்க ப்ரிசிஷனையும் எல்லாத்தையும் அக்யூரசியை டேமேஜ் பண்ணிடும். அக்யூரசியும் இல்லாம ப்ரிசிஷனும் இல்லாம நம்ம ரிப்போர்ட் எழுத முடியாது. கிளியர்? Yes, sir. Yes, sir. Yes, இப்போ sir. எந்த ஒரு மெஷரிங் எக்யூப்மெண்ட் எடுத்தாலும் அதுல வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்னா என்ன? the minimum reading the equipment can give us. The minimum reading the equipment can give us or the minimum signal to which your equipment will respond. அது ஒரு வெர்னியர் கேலிப்பரா இருக்கலாம், டயல் கேஜா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய கோஆர்டினேட் மெஷரிங் மிஷினா இருக்கலாம், இல்ல இட் கேன் பி எனிதிங், ஒரு பெரிய ஒரு தெர்மோகப்பிள் ரீடிங்கா இருக்கலாம், இல்ல இட் கேன் பி ஒரு கலோரிமீட்டரா இருக்கலாம். எவ்வளவு ரீடிங் மினிமம் சிக்னலுக்கு அதுல ஒரு ரீடிங் வரும், அதுதான் வந்து ரெசல்யூஷன். இப்போ நீங்க அந்த ரோட் சைட்ல ஹைவேல எல்லாம் வெய் பிரிட்ஜ் இருக்கும் பாத்திருக்கீங்களா? ஹைவேல எல்லாம் வெய் பிரிட்ஜ் இருக்கும் பாத்திருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. அந்த வெய் பிரிட்ஜ்ல போய் நீங்க போய் ஏறி நிக்கிறீங்க, அதுல சிக்னல் வருமா?
No, sir. No, வராது. sir. Minimum weight deflection. ஆனா ஒரு லாரி போய் நிக்குது, சிக்னல் வருமா? Yes, sir. வரும். ஏன்னா அந்த வெய் பிரிட்ஜோட ரெசல்யூஷனே வந்து மினிமம் ரெசல்யூஷனே எவ்வளவு இருக்கும்? 100 kg இருக்கும். 100 கிலோ இருந்தா மட்டும்தான் அந்த ரீடிங் என்ன ஆகும்? மேல போவோம். நீங்க போய் 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ எல்லாம் போய் நின்றீங்கன்னா அங்க என்ன ஆகாது? சிக்னல் கிடைக்காது. எதனால கிடைக்க மாட்டேது? ரெசல்யூஷன் இஸ் புவர். பட் வீட்ல ஒரு வெயிங் மிஷின் இருக்கு. வீட்ல ஒரு வெயிங் மிஷின் இருக்கு. நான் அது மேல ஏறி நிக்கிறேன். எனக்கு ரீடிங் வருமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. எதனால வருது? அதோட ரெசல்யூஷன் வந்து பெட்டர். மினிமம் எவ்வளவு ரீடிங்ல இருந்து அது கொடுக்கும்? எனக்கு 68.1 கொடுக்கும் என் வெயிட்ட, 68.2 கொடுக்கும், 68.3 கொடுக்கும். அப்ப மினிமம் எவ்வளவு ரீடிங் வருது? எனக்கு 0.1 kg வரைக்கும் வருது ரீடிங். Do you understand? Yes, sir. Yes, sir. So 100 gram is the minimum signal load required to give you a reading. அப்ப மினிமம் 100 gram எங்க வருது? வீட்ல இருக்க வெயிங் மிஷின்ல. ஆனா வெய் பிரிட்ஜுக்கு போனா மினிமம் 100 kg. இந்த மினிமம் வேல்யூக்கு பேர் தான் என்னது? ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷனை வந்து they also call it as least count. என்னன்னு சொல்லுவாங்க? Least count. Least count. எல்லாம் லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் Yes, கவுண்ட் sir. எவ்வளவு இருக்கும்? வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்கும்? 0.01. 0.0. 01 mm. 0.01 mm. வெரி குட். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு மெஷர்மெண்ட் பண்ண போறோம். மெஷர்மெண்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாம் வந்து வீடியோல வரணும். வருவீங்களா? Will you all come on video? We will do one exercise. உங்களை டேட்டா கலெக்ட் பண்ண சொல்ல போறேன். Shall we do it? பண்ணலாமா? Yes, sir. Yes, sir. யாரெல்லாம் Yes, எக்ஸசைஸ் sir. யாரெல்லாம் எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் Yes, sir. Yes, sir. எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாம் வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. Sir. வீடியோல ஆன் பண்றவங்க மட்டும் தான் எக்ஸசைஸ்ல கலந்துக்கலாம். மீதி பேர் எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மெஷரிங் எக்யூப்மெண்ட் நமக்கு ஒண்ணு தேவை. மெஷரிங் எக்யூப்மெண்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டாப் வாட்ச் ஒண்ணு எனக்கு வேணும். ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஸ்மார்ட் போன்லயே ஸ்டாப் வாட்ச் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்கு? ஸ்டாப் வாட்ச் இருக்கு. ஒரு 2 minutes டைம் தரேன். இந்த ஸ்டாப் வாட்சை எடுங்க உங்க போன்ல இருந்து. அப்போ ஏற்கனவே போன்ல அட்டன் பண்றீங்கன்னா பக்கத்துல வேற ஏதாவது ஒரு டம்மி போன் வச்சிருப்பீங்க. எனக்கு தெரியும் எல்லாரும் 4-5 போன் வச்சிருப்பீங்க. அதனாலதான் உங்கள்ட்ட அட்வான்ஸா சொல்ல. அந்த இன்னொரு போன் எடுத்து ஸ்டாப் வாட்சை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி அதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவுன்னு எனக்கு சொல்லுங்க. அதோட லீஸ்ட் கவுண்ட் எல்லாம் அப்படியே இருக்கணும். வீடியோலயே போகலாம் கூடாது. பிகாஸ் அப்பதான் உங்ககிட்ட இருந்து நான் ரீடிங் வாங்குவேன். ஸோ ஐ குட் சி காவ்யா, காஷிநாத், அக்ஷயா, கிருத்திகா, ஸ்வேதா, ஹரிகிருஷ்ணன், நாகசௌந்தர்யா, முகமது, பவித்ரா, அண்ட் ஹரி, நந்தனா, கோபிகிருஷ்ணன், பிரீதா, மோனிகா, கோகுலகிருஷ்ணன். இவங்க எல்லாம் தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்க போறாங்க, ரீடிங் எடுக்க போறாங்க. இன்னும் கூட சில பேர் இருக்கீங்க. ராஜேஷ் கண்ணா, தீபதர்ஷினி, கோகுலகிருஷ்ணன், மோனிகா அண்ட் பிரீதா. ரைட். இவங்க யாரெல்லாம்